இன்னைக்கு நம்ம டெரிஃபைட் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூல் 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த பூனை பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன தெரியல இன்னைக்கு டயர்ட் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு கேட்க, இந்த சோகத்தை போய் நான் யாருக்கிட்ட சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுல போய் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த வேலைப்பாடு பயங்கரமா இருக்குப்பா. ஒரு பையனோட வீட்டுல அவங்க அம்மா சிலந்தி மாதிரி என்ன சாப்பிட்டு இருந்திருப்பாங்க போல, இன்னொரு பையனோட வீட்டுல அவன் வளர்க்குற சுறாமீன் என்ன கட்சி தின்னு இருந்திருக்கும் போல, அந்த வளர்ந்த பையனோட தங்கச்சி ஒருத்தி இருக்கிற அவன் என்னன்னா என்ன பிடிச்சி விளாண்டுகிட்டுலாம் இருந்தா. இன்னைக்கு யாரு வீட்டுக்கு போய் என்ன ரோதனையாக போதோன்னு ஷெடியூல செக் பண்ணவன் அமைதியா நடந்து போயிட்டு இருக்கிற நம்ம சாணுவை போய் பிடிச்சிக்கிட்டு தலா எனக்கு உதவி தேவைன்னு கெஞ்சுவோம். என்னன்னா அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, சோ அவனோட வீட்டுக்கு தான் இன்னைக்கு போக போறான் போல, சோ அதனால சாணுவையும் கம்பெனி கூப்பிட்டு இருந்திருக்கான். சரின்ட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனோட வீட்டுக்கு போகும்போது அது ஏதோ பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குமா, யாரோ வீட்டோட வெளியே பார்த்து ஆச்சரியப்பட்டுறாதீங்க, எங்க வீட்டுல கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க, சோ அதனால வீட்டை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருந்திருக்கோம், மத்தபடி நான் ஒன்னும் பெரிய ராஜவம்சம் எல்லாம் கிடையாதுன்னு. உள்ள போனா அந்த குட்டி பையனை வெல்கம் பண்றதுக்காக கோட் சூட் போட்டு ஏகப்பட்ட பேர் தலையில குனிஞ்சு நின்னுகிட்டு இருப்பாங்களா. இதுக்கு முன்னாடி சாணு வந்ததுல போல அப்படியே வாயடைச்சு போய் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம சின்ன பையன் மாதிரியே ஏகப்பட்ட குட்டி பசங்க எல்லாம் வராங்களா. இவங்க எல்லாருமே இந்த சின்ன பையனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆமா, கிட்டத்தட்ட 30 பேருக்கிட்ட இருக்கிறாங்க. சோ பேசிக்கா இந்த குட்டி பையனோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா, சோ இவங்க எல்லாம் ஒரு விதமான யோகா இல்ல, இந்த மாதிரியான யோகாயால ஒரே டெலிவரியில கிட்டத்தட்ட 10 குழந்தை போட முடியுமாமா, இந்த ஏதோ பன்னிக்குட்டி மாதிரி. இருந்தாலும் இந்த குட்டி பையன் முதல்ல பிறக்கும் போது அவன் தனியா தான் பிறந்திருப்பான். சோ அவன் ஏஜுக்கு எந்த பசங்களும் கிடையாது. அதுவே ஏற்கனவே நம்ம ஹீரோவை பத்தியும் சாணுவை பத்தியும் இருக்கிற அவன் தம்பிங்க தங்கச்சிங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பான் போல. அவங்க எல்லாரும் ஓ நீங்க 2 பேர் தானா அது அப்படின்ட்டு பயங்கரமா பேசிட்டு அவங்களோட பேர் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. சோ அதுல பார்த்தா பீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பா. இன்னும் உன் பேர் மட்டும் தனியா பீன்ஸ் இருக்குன்னு ஹீரோக்கு புரியாம இருக்க, அந்த பீன்ஸ்ங்கிற பொண்ணு அங்க வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட இங்க பாரு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, ஒழுங்கா மரியாதை கொடுக்க கத்துக்கடா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கேன். குட்டி பையன் சொல்றான் எங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லயே பயங்கர ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற பொண்ணுன்னா அது பீன்ஸ் மட்டும் தான். அவளுக்கு 3 வயசு தான் ஆச்சு, இருந்தாலும் எங்க ஃபேமிலியை அடுத்து லீட் பண்ண போற ஒரு ஆளா அது அவ தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு போக, இல்ல எங்களுக்கு மீட் பண்ண வேணாம்னு சாணுக்கு ஹீரோக்கும் தோணும். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா அவங்க அம்மால பயங்கர டெரரா இருப்பாங்களா. அவங்க அப்பா கேட்பாரு உன்ன மாதிரியான ஒரு ஹியூமன் வாத்தியார் எப்படி இந்த மாதிரியான யோகா எங்களுக்கு எல்லாம் சொல்லி தர முடியுங்கும் போது உடனே அந்த குட்டி பையன் அப்பா உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்றது வாத்தியாரை ஹியூமன் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, அப்படியாடா தங்க குட்டி நீ சொன்னதை நான் அப்பா மறந்துட்டேன் அப்படின்னு ஜாலியா கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. கெஸ்ட் முன்னாடி இப்படி பண்ணாதீங்கன்னு அவங்க அம்மா சொல்லும் போது திருப்பி டெரர் ஆயிட்டு நீ என் பையனோட வாத்தியாராகிறதுக்கு ஒர்த்தான ஆளான்னு சொல்லி உன்னை டெஸ்ட் பண்ண போறேன். அப்பதான் அந்த குட்டி பையனுக்கு ஞாபகம் வரும், ஆமா இல்ல எங்க அப்பா அடிக்கடி இப்படிதான் பண்ணுவாரு, போன வருஷம் கூட மிக்கி வாத்தியார் வந்தாரு, எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து உருப்படியா போன ஒரே ஆள் அது அந்த ஆள் மட்டும்தான் சொல்ல, உடனே அந்த குட்டி பையனோட அப்பா நம்ம ஹீரோவை சேஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அங்கேயும் இங்கேயும் சுத்தி ஒரு இடத்துல ரூம்ல வச்சுட்டு அப்படியே ஹீரோ போடுத்தலான்னு போக நம்ம ஹீரோவோட எக்ஸாஸ்ட் பவர் ஆக்டிவேட் ஆகுற மாதிரி இருக்குமா. ஆஹா இது மட்டும் ஆக்டிவேட் ஆச்சுன்னா கண்டிப்பா குட்டி பையனோட அப்பா அவர் தோக்கடிச்சிருவாரு. ஆனா இந்த பவர் ஹீரோ கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க நம்ம ஹீரோவை நம்புவாங்களா என்னன்னு சாண யோசிக்க, அந்த பவரை நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணுவான். நோ இந்த விஷயம் மட்டும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உடனே அவர்கிட்ட தலை இங்க பாருங்க நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு பயங்கர கோலையான ஒரு வாத்தியாரா இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் அந்த குட்டி பையனோட ஒரு வாத்தியார் தான், யாருக்கும் பிடிக்காத அருவருக்கத்தக்கமான செயல்களை எல்லாத்தையும் கூட நான் செஞ்சு என்ன வேணாலும் பண்ணுவேன், அது உங்க யாருக்குமே பிடிக்காதுதான், இருந்தாலும் எவ்வளவு மோசமான எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பண்ணி நான் கண்டிப்பா என்னோட ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதனால அந்த குட்டி பையனோட வாத்தியாரா இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதி இருக்குன்னு சொல்ல அவங்க அப்பா அப்படியே பொறுமையாயிட்டு ஓகே என்னோட பையன் ஒரு சுழல மாட்டிக்கிட்டான் அப்படின்னாலும் நீ போய் அவனை காப்பாத்துற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா நீங்க என் பையனோட ஒரு வாத்தியாரா இருக்கிறதுக்கு தகுதியினால் தான் சொல்லிட்டு அவனுக்கு மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். கூடவே அந்த குட்டி பையனோட அம்மாவும் பரவாயில்லையே எங்க ஹஸ்பண்ட நீங்க எந்த விதமான பவர்ஸ் யூஸ் பண்ணாமலே தோக்கடிச்சிட்டீங்க, சமாதானம் ஆயிட்டீங்க, உண்மையாலுமே நீங்க திறமசாலி தான் அப்படின்னு எப்படியோ அந்த மீட்டிங் எல்லாம் சுமூகமா போய் முடிஞ்சிருது. இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மத்த டீச்சர்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல் ட்ரிப் எல்லாம் வரப்போகுதாமா. சோ அதுக்காக அப்படியே சும்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இவங்க 3 பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் அந்த எலி வாத்தியார் இருப்பார்ல, சோ அவரு எலி நம்ம கூட எல்லாம் பேசுறத மத்தவங்க யாரும் பாத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கீ செயின் மாதிரி பேக்ல தொங்கிட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு உடனடியே ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும்னு சொல்லி அவசரமா ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, அப்பதான் மிக்கி வாத்தியாரு சிரிச்சுக்கிட்டு உனக்கு ஞாபகம் இருக்குதா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒருத்தன் தொலைச்சிருக்கோம் அப்படிங்கும் போதுதான் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் இந்த எலி வாத்தியார் இருப்பான்ல, சோ அவனை ஒரு பறவையை யூஸ் பண்ணி தூக்கிட்டு பார்க்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்காக வந்திருப்பாங்க போல. அங்க இருந்து எஸ்கேப் ஆன சின்ன வயசுல இருக்கிற ஒரு 16-17 வயசுல இருக்கிற நம்ம
நம்ம டனாக்கா வாத்தியாரும் இந்த மிக்கி வாத்தியாரும் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப தெரியாம அவங்க ஏஜ்லயே இருக்கிற ஒரு பையனை இடிச்சிருப்பாங்க. அது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். பட் ஹீரோ தான் அப்படிங்கலாம் அவனுக்கு தெரியாதுல்ல. நம்ம ஹீரோவை ஸ்கூல் ட்ரிப்புக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவன் பொண்ணுங்களோட யூனிஃபார்ம் பார்த்துக்கிட்டே மத்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியாம தொலைஞ்சு போயிருப்பான். டேய், நீ சொல்ற சிட்டி வேற, இப்ப நீ இருக்கிற சிட்டி வேற, ஏன்டா யூனிஃபார்ம் பார்த்துட்டு சிட்டி விட்டு சிட்டியாட மாறி வந்திருப்பான்னு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருப்பானா. அவங்ககிட்ட என்னென்ன விசாரிக்கலான்னு போனா அவனோட அன்லாக் போற ஆக்டிவேட் ஆகி இவங்க மேல மரம் வந்து விழுகும். சரி, ஏதோ ஒரு யோகாய் பவர் யூஸ் பண்ணிருக்கு போலேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட போயிட்டு, தம்பி உனக்கு என்னப்பா ஆச்சு, என்ன மேட்டர்னு கேட்கும் போதுதான் அவன் தன்னோட அண்ணனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு எங்க போனாங்கன்னே தெரியலன்னு அழுதுகிட்டு இருக்க. திருப்பி அவனோட அன்லாக் பவர் ஆக்டிவேட் ஆகும்போது அவங்க மேல ஒரு போஸ்ட் மரம் வந்து விழுகுது. சோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை கிடையாது, இது ஒரு யோகாயின்னு. ஆனா அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்துறதுக்காக ஹீரோ அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நம்ம ஹீரோக்கு ரெஸ்ட் ரூம் வர ஆரம்பிச்சிருமா. ஆனா இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சேன் அப்படின்னாலும் டேங்க் பிச்சுக்குங்கும் போது நீ ஆனா அந்த குழந்தையோட மோசமா இருக்கிற மிக்கி வாத்தியார் தான் ரெஸ்ட் ரூமுக்கு ஹீரோ தூக்கிட்டு போவான். அந்த குழந்தை பையனுமே ரெஸ்ட் ரூம் போறதுக்காக அவனோட பொம்மையை அங்க இருக்கிற சேர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாவகாசமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்களா. வந்து பார்த்தா அங்க டேபிள்ல இருந்த பொம்மையை காணும். அந்த வழியா கிராஸ் ஆகிற ஒரு குப்பை வண்டி அதை எடுத்துட்டு போயிருக்குமா. ஐயோ, என் பொம்மை போச்சேன்னு அந்த குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்க விட மாட்டேன். அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்றதுக்காக நம்ம ஹீரோ வேகமா ஓடி போக சரி நம்மளும் போவோன்னு இந்த மிக்கி வாத்தியாரும் டனாக்காவும் அங்க இருக்கிற ஒரு போலீஸோட சைக்கிள் ஆட்டை போட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ அவங்க கேட்சப் பண்ணிடுவாங்களா. அப்ப வானத்துல அவங்களோட அந்த எலி வாத்தியார் இருக்கிறாருல, சோ அவரை தூக்கிட்டு போற பறவை இன்னும் தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும். உடனே அவரை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையில இருக்கிற பட்டனை தூக்கி அந்த கழுகு மேல அடிச்சு அந்த எலி வாத்தியார அந்த ட்ரக் மேல உழுக வைக்க அவரோட ஹெல்ப் மூலமா எப்படியும் அந்த ஒரு பொம்மையை காப்பாத்திடுறாங்க. பட் அந்த எலி வாத்தியார் அந்த குப்பையா போக அதுக்கப்புறம் அந்த ஒரு பொம்மையை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்டமே கொடுப்பாங்களா. அவனும் தேங்க்லாம் பண்ணிட்டு இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு தாலிஸ்மேன் ஒன்னு இருக்கும். சோ அதை வந்து ஒண்ணுதான் இருக்கு, வேணும்னா அதை மூணா நீங்க பிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பானா. அந்த குழந்தையோட அண்ணனுமே அந்த இடத்துக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தையோட அண்ணன் என்னன்னா, நீங்க எல்லாரும் யோகாய் தானடா அப்படின்னு ஒரு மாதிரி டெரரா பாப்பான். அப்புறம் என்னப்பா இந்த தாயத்தை நம்ம மூணா பிரிச்சுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்குலாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. எப்படியோ தொலைஞ்சு போன ஒரு பையனா அவங்க ஃபேமிலி கூட ஒன்னு சேர்த்ததுல எங்களுக்கு பயங்கர ஹாப்பின்னு சொல்லும் போது, நானும் தொலைஞ்சு போன பையன் தான், என்னை கொண்டு போய் சேர்த்துங்கடான்னு புலம்புவானா. அப்ப கரெக்டா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பின்னாடி வந்து ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு, ஏண்டா டே, காலையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன சேட்டைகள் பண்றீங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏகப்பட்ட ரூல்ஸ் மீறி இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இருக்குது. அப்புறம் முக்கியமா பையா உன்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தன் இங்க ஏதோ ஒரு லைட் ஹவுஸ்ல ஏறி நின்னுகிட்டு கத்திக்கிட்டு இருந்தான், என்னன்னு போய் பாருங்க போது என்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தன்னா அப்ப கண்டிப்பா அது அண்ணனா தான் இருக்குன்னு ஹீரோக்கு புரியுது. சரி அப்புறம் பார்க்கலாம், நான் கிளம்புறங்க போது அப்ப அந்த பிரின்சிபல் கிளம்பு கூடிய சீக்கிரம் இங்க தான் வரப்போறேன்னு சொல்லியிருப்பான். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம டனாக்காவும் மிக்கி வாத்தியாரும் பேசிக்கிட்டு இருக்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹீரோவும் வருவானா. வந்துட்டு நம்ம டனாக்காவையும் மிக்கி வாத்தியாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த எலி வாத்தியார் தான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்ல, எனக்கு அவங்க ரெண்டு பேரை பார்த்தா பொறாமையா இருக்குது. நான் ஸ்கூல் படிச்சு அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆகி வெளியே வர வரைக்குமே எனக்கு இந்த மாதிரி கூட இருந்து பேசுறதுலாம் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. நான் அதை கொஞ்சம் ரெக்ரெட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு டனாக்கா, ஐயோ எங்க ரெண்டு பேரை பார்த்தா உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி தெரியலையா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி மட்டும் நம்ம எப்பவும் போல ஒரு கோ ஒர்க்கர்ஸ் தான், பட் தனியா வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜாலி தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. ஆஹா, வேலை செய்யற இடத்துல முதல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் இந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, அவன் ஓகே ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்காரு, ஏதோ ஃபீல்ட் ட்ரிப்லாம் அரேஞ்ச் பண்ண போறாங்களாமா அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே தான் நம்ம சானோவும் ஹிஜிட்டாவும் இருப்பான். அப்ப சானோ சொல்லுவான், அந்த ஊருக்கு நானும் ஒரு தடவை சின்ன பையனா இருக்கும்போது போயிருந்திருக்கேன், என்ன தொலைச்சிட்டாங்க தெரியுமா? அப்ப ஏதோ முட்டாள் மாதிரி இருக்கிற சில பெரிய பசங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணானுங்கும் போதுதான் சானோக்கு ரியலைஸ் ஆகுது, ஆமா இல்ல அன்னைக்கு வந்தது பேசினது அது எல்லாமே ஹீரோ இந்த டனாக்கா வாத்தி இந்த மிக்கி வாத்தியார் மாதிரி இருக்கேன்னு யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோயா, தேங்க்யூ.